ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சோட 7வது நாள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, இது வந்து உண்மையாலுமே ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் உங்களுக்கு இருக்கும். இது பார்த்திங்கன்னா, இப்போ நான் ஒரு வீடியோ சென்டரில் ஒன்று காமிச்சிருப்பேன் பார்த்தீங்களா, அது இன்றைக்கி நான் எடுத்தது. அது பாருங்கள், அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற ஃபோட்டோக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது வந்து பக்கத்தில் இருக்கிற ஃபோட்டோ பார்த்திங்கன்னா, ஒரு 6 மாதம் 5 மாதத்துக்கு முன்னாடி தான் எடுத்தது. அதில் நான் எவ்வளோ குண்டா எப்படி மூஞ்சியெல்லாம் பாருங்கள், எவ்வளோ அப்படியே புட்டா வீங்கின மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் இப்போது நான் ஒரு சென்டரில் ஒரு வீடியோ எடுத்துருப்பேன் பார்த்தீங்களா, அது இன்றைக்கி நான் வந்து அந்த ட்ரெஸ் நான் போட்டுறேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி போடுற ட்ரெஸ்ஸு, அது அப்படியே பீரோவில் இருந்துச்சு. இன்றைக்கி எடுத்து போட்டு பார்த்தா அவ்வளோ கரெக்டாக இருந்துச்சுங்க. உண்மையாலுமே எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அதான் சுற்றி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கே வந்து கண்ணு பற்று மாட்டிருக்குது, அந்தளவுக்கு இருந்துச்சு. என்னடா நம்மளா இப்படி இவ்வளோ உடம்பு கம்மி பண்ணிட்டோம், எத்தனை நாளைக்கு முன்னாடி இப்படி நம்மளையே இப்படி பார்த்தோம், இப்போது திரும்பவும் நம்ம இந்தளவுக்கு அழகாயிட்டோமா அப்படின்னு எனக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப உடம்பாக அந்த மூஞ்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க சைடில் எப்படி இருக்கும், ரொம்ப குண்டா. எனக்கு அது பிடிக்கவே இல்லை சுத்தமாக. ஆனால் எங்கள் அம்மாவெல்லாம் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் அப்படி இருந்தால் தான் பிடிக்கும். நான் வந்து நல்லா உடம்பாக இருந்தால் தான் அவங்க என்ன நினைப்பாங்க, நான் நல்லா ஹெல்த்தியாக இருக்கேன், நான் நல்லா சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் வந்து இப்படி ஒல்லியாக இருந்தால் தான் நம்ம கரெக்டாக நம்ம உடம்பை மெயின்டைன் பண்ணுறதான் அழகுன்னு அவங்களுக்கு தெரியாது. பெரியவங்களுக்கெல்லாம் என்னென்னா நல்லா உடம்பா நல்லா கொழுன்னு இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. எப்போவுமே தாய் வந்து பிள்ளைய அப்படி தானே நினைப்பாங்க இல்லையா? அது மாதிரி தான். ஆனால் நம்ம வந்து நம்ம உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம எங்கேருந்து என் வீடியோ பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் பட்டன் ஆலில் போட்டுங்க, அப்போ தான் நான் போட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஏற்கனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாலுமே எல்லாத்துக்குமே லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வீடியோ பார்ப்போம். முடியாது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் நானே எவ்வளோ டைம் ட்ரை பண்ணியிருக்கேங்க. உண்மையாலுமே இப்போ இந்த 2 வருஷமாக தான் எனக்கு நல்லா உடம்பு வந்துச்சு. நான் எவ்வளவோ கம்மி பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து ஒவ்வொரு டைமும் ஒரு வாரம் நான் இருப்பேன். அப்புறம் இல்லைன்னா மீறி போனால் ஒரு 10 நாள், அதை தாண்டவே தாண்டாது. என்னோடய டயட்டு வாக்கிங் எதுவுமே தாண்டாது. இந்த வெயிட் லாஸில் நான் ஏதோ ஒன்று பண்ணணுன்னு நினச்சா ஓகேங்களா. ஆனால் இப்போ வந்து நான் விடாமல் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதில் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா பார்த்திங்கன்னா, ப்ரெக்னன்சிக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு தைராய்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டாக்டரு. அதனால் வந்து உடம்பு கம்மி பண்ண சொன்னாங்க. நானும் அதை அசால்ட்டாகவே விட்டுட்டேன். இனிமேல் வந்து ஆகாது, நமக்கு வாழ்க்கையில் வந்து குழந்த தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் வேலைக்கு போகிறது, சம்பாதிக்கிறது எல்லாமே. பணமெல்லாம் அடுத்தபடி தான் ஓகேங்களா. இப்போ நாங்கள் கஷ்டப்பட்டுட்டே இருந்தாலும் ஃபஸ்ட்டு எங்களுக்கு இப்போ வந்து குழந்த தான் தேவைப்படுது. என்ன பண்ணுறது, ஒருத்தவங்க சம்பளத்தில் தான் வந்து வாடகை கொடுத்துட்டு அப்புறம் வீட்டு செலவு எல்லாமே பார்த்துட்ருக்குறோம். நாங்கள் கோயம்புத்தூர்னால் அது சிட்டிக்குள்ளே இருக்கோம். கண்டிப்பாக எவ்வளோ செலவாகுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். சிட்டிக்குள்ளே இருந்தால், கிராமத்து சைடு இருந்தாலும் கூட அந்தளவுக்கு நமக்கு வந்து செலவாகாது. ஆனால் இங்கே சிட்டிக்குள்ளே வந்து நல்லாவே செலவாகுது. என்ன பண்ணுறது, சேலரியும் அவங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு கம்மி தான். இருந்தாலும் அதெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கோம். நமக்கு வந்து இப்போ பணம் முக்கியம் கிடையாது. நம்ம லைஃப்பில் வந்து குழந்தைங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குழந்தைக்காக தான் நம்ம வந்து எல்லாமே சம்பாதிக்கிறோம். ஃப்யூச்சரில் நம்ம எவ்வளோ வேணால் சம்பாரிச்சிக்கலாம். இப்போ வந்து நமக்கு அதுக்கு என்ன வழியோ அது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து நான் வந்து ஃபுல்லாக டயட்டில் இறங்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோவில் இருந்ததுக்கு இப்போ நல்லாவே உங்களுக்கு சேஞ்ச் தெரியும். எனக்கெல்லாம் அந்த ஃபோட்டோ எடுக்கும்போதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஃபோட்டோ எடுக்கிறக்கே. அது பார்த்தா அவ்வளோ எனக்கே நல்லாவே இருக்காது. எனக்கே அன்றைக்கி பிடிக்காது, அந்தளவுக்கு தான் இருக்குது ஃபோட்டோ எடுக்கும்போதெல்லாம். எனக்கு ஃபோட்டோ எடுக்கவே நான் விரும்ப மாட்டேன் இந்த கொஞ்ச நாள். ஆனால் நான் எங்கே போனாலும் ஃபோட்டோ எடுப்பேன், வீடியோ எடுப்பேன். என்னோடய கேரக்டரே அதுதான். ஆனால் வந்து கொஞ்ச நாளாக வந்து எனக்கு அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடுச்சு. எந்த ஒரு இதுலேயும் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. மைண்ட் அப்படியே ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருந்துச்சு. என்னடா இது, நமக்கு மட்டும் எதுவுமே நல்லதே நடக்க மாட்டேங்குது, நம்ம யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நினைக்கிறதில்ல, நல்லதாக தான் நினைக்கிறோம். நமக்கு வந்து தப்பு நினச்சாலும் தீங்கு நினச்சாலும் அவங்களுக்கு வந்து நம்ம தப்பு நினைக்கிறது இல்லை. ஆனால் நமக்கு மட்டும் ஏன் இப்படி வருது? ஒரு சின்ன ஒரு உயிர்னாலும் கூட ஒரு எப்படி சொல்கிறது, நாய் பூனை அப்படின்னா அப்படி இருந்தாலும் கூட, வாயில்லாத ஜீவன் கூட அவ்வளோ பாசமாக நான் பார்த்துக்குவேன். பார்த்திங்கன்னா, வீதியில் போகிற ஒரு நாய்க்கும் கூட வந்து பிஸ்கெட் வாங்கி போடுவேன். நான் என் வீட்டில் தான் வச்சுருந்தேன், அதை கொண்டு போய் போடுவேன். அந்த மாதிரி தான் நான் இருப்பேன். என்னோடய கேரக்டரே அதுதான். அவ்வளோ ஒரு
மற்ற உயிர்கள் மேலே அவ்வளோ ஒரு பாசமாக தான் இருப்பேன். ஆனால் எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி ஒரு இதுன்னு உண்மையாலுமே ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்குது. அதுக்காக தான் வந்து நான் ஃபுல்லாகவே வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். பீரியடெல்லாம் பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் ஆயிருச்சு. ரொம்ப தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துச்சு. 2 மாதம் அது மாதிரியெல்லாம் எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து யூடியூப்லலாம் சர்ச் பண்ணி வீடியோ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த பிசிஓடி தைராய்டு இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணாலே கண்டிப்பாக வந்து பீரியடெல்லாம் கரெக்ட் ஆகும்னு போட்டிருந்தாங்க. அது உண்மையாலுமே கரெக்டு தான். ஏன்னா எனக்கு உடம்பு அதிகமானதுக்கப்புறம் தான் வந்து இதில் ப்ராப்ளமே வந்துச்சு. நானும் அப்புறம் நோட் பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போய் இப்படி ரொம்பவே தள்ளி தள்ளி வந்துட்டு இருந்துச்சு. உடம்பு கம்மி பண்ணால் கண்டிப்பாக வந்து பிசிஓடி தைராய்டு இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கரெக்ட் ஆயிரும். ஓகேங்களா? நமக்கு வந்து அதுதான் இப்போ முக்கியம். குழந்தைக்கு வந்து அந்த ஒரு இதுதான் இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதனால் வெயிட் லாஸ் பண்ணால் கண்டிப்பாக பீரியடு கரெக்டாக வரும். நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ப்ராப்ளமே கண்டிப்பாக சரியாயிருங்க. உடம்பு இல்லாமல் இருக்கதாங்க உண்மையாலுமே ஹெல்த்தி லைஃப்னு நான் சொல்லுவேன். உண்மையாலுமேங்க என்னோடய அனுபவத்தில் உண்மையாலுமே உடம்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்களும் அனுபவிப்பீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரியல. உண்மையாலுமே நீங்களும் நிறையா ப்ராப்ளம் வந்து லைஃப்லேயும் சரி, உங்கள் உடல் அளவுலேயும் சரி நீங்கள் நிறையா வந்து சந்திச்சு இருப்பீங்க. கண்டிப்பாக நம்ம உடம்பு கம்மி பண்ணால் தான் நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்க முடியும். அப்புறம் காலையில் நான் என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கீரையும் பப்பாளியும் திராட்சையும் சாப்பிட்டேன். அப்புறம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கீரை மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து அந்த மோரெல்லாம் நிறையா குடிச்சனால பார்த்திங்கன்னா எனக்கு பசியே இல்லை. சுத்தமாக பசிங்கிறதே இல்லை. ஒரு 3:30க்கு மேலே தான் நான் சாப்பிட்டேன். அப்புறம் அதனால் பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து கொஞ்சம் திராட்சையுமே 2 முட்டையுமே ப்ரோட்டீனுக்காக கண்டிப்பாக நம்ம எடுத்தே ஆகணும். ஓகேங்களா? அப்புறம் நைட்டு ஒரு செவ்வாழை அவ்வளோதாங்க நைட்டு என்னோடய டின்னரு. டெய்லி வந்து ஒரு 3 லிட்ரு தண்ணியாவது கண்டிப்பாக கம்பல்சரி நீங்கள் குடிச்சே ஆகணும். டயட் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ண விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக நீங்கள் 3 லிட்ரு தண்ணி குடிச்சே ஆகணும். அதுக்காக தான் நான் வந்து தண்ணி அதிகமாக குடிக்காதனால மோராக நான் வந்து செஞ்சு குடிச்சிட்டே இருந்தனால எனக்கு பசி எடுக்காமல் போயிடுச்சு. சும்மா தண்ணி குடிச்சு என்னன்னு தெரியல, எனக்கு பசியே இல்லை உண்மையாலுமே. அதனால தான் மத்தியானம் நான் கீரை மட்டும்தான் எடுத்துட்டேன். காலையில் அந்த பப்பாளியும் திராட்சையும் சாப்பிட்ருப்பேன். ஆனால் அந்த இது வந்து நான் எடுத்துக்கல. வெறும் கீரையை மட்டும் மத்தியானம் நான் எடுத்துக்கிட்டேன் அதே அளவு. ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம இன்றைக்கி வந்து வாக்கிங் நான் போனேன். நான் வாக்கிங் எவ்வளோ போனேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து 5162 ஸ்டெப் நான் போயிருக்கேன். 10,000 ஸ்டெப் போகணும் கம்பல்சரி. ஆனால் என்னால் முடியல, பாதியாவது போகலான்ட்டு தான் நான் போயிட்டுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 40 நிமிஷம் வந்து கரெக்டாக வரும் நமக்கு இந்த 5000 ஸ்டெப் நம்ம நடக்கிறது. அடுத்து இன்றைக்கி வெயிட் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் 61,400 இருக்குதுங்க. ஆனால் திட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 9 கிலோ பக்கம் இப்போ எனக்கு கம்மியாக இருக்குது. 70 பார்த்தேன் என் கண்ணில், இப்போ 61 நான் பார்க்குறேன். இன்றைக்கி உண்மையாலுமே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நம்ம சேனல் பார்க்குறவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். லவ் யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.